ஸ்தோத்திரம். மத்தேயு 9:20 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அவ கூட பாருங்க, ஆண்டவர் அவளை பார்த்து என்னுடைய வஸ்திரத்தை நீ தொட்டுட்டனா நீ சுகமாயிடும் ஆண்டவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அவ அந்த சபைக்குள்ள வருகிறதற்கு எத்தனையோ பேர் தடை விதிச்சிருப்பாங்க. அவர் ரகசியமா வந்து எப்படியாவது என் இயேசு, இந்த தேவன், இவர் கடவுள், இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுட்டேன்னா போதும், இவர்கிட்ட என்னால் பேச முடியாது, அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பெரும்பாடு உள்ளவ, இவர்கிட்ட என்னால் பேச முடியாது, என்ன யாரும் ஒருத்தரும் என்னை அனுப்ப மாட்டாங்க, கிட்ட நான் நெருங்க முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நான் சுகமாவன்னு சொல்லி அவ தொட்டா. ஸ்தோத்திரம். 22வது வசனம் 9வது மத்தேயு 9:22 பாருங்க. ஸ்தோத்திரம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். பிரியமான தேவஜனமே, நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசித்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க என்ன வியாதியில வேணா இருக்கலாம், என்ன பலவீனத்துல வேணா இருக்கலாம், என்ன கட்டுக்கள்ல வேணா இருக்கலாம், ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்கப்பான்னு ஆண்டவரை பார்த்து நீங்க எப்ப கேட்கறீங்களோ அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிப்பார். அது சுகத்தின் வார்த்தை, அது விடுதலையின் வார்த்தை, அது ஜீவன் பெற்றுக்கொள் என்கிற வார்த்தை, உன் படுக்கையை எடுத்து நட என்கிற வார்த்தை.